வேலையே பயிரை மேய்ந்த கதையாக வந்து நீங்க கண்டிப்பா இந்த கோவை புதூர்ல வந்து செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. 48 மணி நேரத்துல 17 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 48 மணி நேரத்துல வந்து 16 கொலைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதை பற்றி எதுவும் கண்டு கொள்ளாமல் திமுக வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதாக நிறைய மக்கள் வந்து கோவத்துல இருக்காங்க. இதனால திமுகவுக்கு இன்னைக்கு தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இதனால ஏதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது வருமா? ஏன்னா பெருசா அவங்க எதையும் கண்டு கொள்ளாத மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா சிஸ்டர், அதுக்கு வந்து யார் திரும்ப நான் பெரிய ஒரு கும்பிடு போடணும், நம்ம ஊடக நண்பர்கள். ஏன்னா இது வரைக்கும் ஊடக நண்பர்கள் ஒரே ஒரு உருட்டில் இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் சொல்கிறது தான் இப்படி இப்படி வந்து மற்ற பக்கம் நடக்கிறது. இந்த அரசு பண்ணுற பிரச்சனைகள், அரசோட தீய செயல்கள், அது எதையுமே எடுத்து பேசாமல் 70% வெறும் இடது சார்பியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சில வாரங்களை நான் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை எலெக்ஷன் வந்துருச்சு மாறப்போகுதுங்கிறதால பண்ணுறாங்களோ என்னமோ, உண்மையை வந்து வெளியில் கொண்டு வராங்க. இப்போ வந்து எப்பவுமே நடக்காத அளவுக்கு அவ்வளவு பலாத்காரங்கள், அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், அவ்வளவு கொலைகள், அவ்வளவு குற்றங்கள். நான் ஒவ்வொரு சேனலையும் நான் சொல்கிறது, நம்ம ஆட்களை வந்து அப்பேற்பட்ட தமிழ்நாடு காவல் நிலையங்கள், அவ்வளவு காவல்துறை அவ்வளவு நல்லா இருக்கு. அவங்கள சரியான அளவில் விநியோகிதம் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துலையும் பட்டி தொட்டிலும் இருந்து அவங்களுடைய பீட்டை ஒழுங்காக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து மினிஸ்டர் காருக்கு பின்னால் தொங்கிட்டு வரணும், மினிஸ்டருக்கு போனால் அதுக்கு பின்னால் ஓய் சங்கர் சினிமாவில் வந்து வில்லன் வந்து இறங்குவாங்களே, அது மாதிரி வந்து இறங்கணும், பந்தா காட்டணும்னு நினச்சா இதுதான் நடக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், 1927 மொரார்ஜி தேசாய் வராரு பிரைம் மினிஸ்டர் எமர்ஜென்சிக்கு அப்புறம் 15 கார் கான்வாய் மதுரைக்கு போகிறதுக்கு. நான் போய் மதுரை மீனாட்சி அவன் பார்த்து வரேன், 15 தேவையில்லை, ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில், மற்றவங்களாம் மற்ற டியூட்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சா ஏதோ ஒரு புதரில் ஒரு 17 வயசு பொண்ணை போட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க, அல்லது இன்னும் 6 வயசு பண்ணுறாங்க. ஏன் 6லேருந்து 60 வரைன்னு சொன்னாங்க, அதை கூட இந்த கர்நாடகா பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். இப்போ 6லேருந்து இப்போ 60 வரைக்கும் 60 வயசு பெண்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறது பக்கத்தில் ஒரு புட்டி, பக்கத்தில் ஒரு கஞ்சா போதைப் பொருள். இந்த புட்டியும் போதைப் பொருள் இருந்துச்சுன்னா புட்டினா அதுக்கப்புறம் எங்கே குட்டின்னு பார்க்குறானுங்க இந்த நாய்ங்க மிருகத்தனமாக.